வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி 9/4/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 7:33 வரை ரேவதி, பிறகு அஸ்வினி. இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம். மேஷராசி. மேஷராசிக்கு சுகஸ்தானாதிபதியான சந்திரன் ராசியில தனகாரகனான குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறுங்க. நீங்க ஆசைப்பட்டது கிடைக்கும். கடவுளோட அருள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய இருக்கும். நிறைய நல்ல காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. உங்களோட அடையாளம் என்னங்கிறத இன்னைக்கு அடுத்தவங்க உணர்ந்துக்கிடுவாங்க. குடும்பம் ஒற்றுமையோட சிறப்பா இருக்கும். குடும்ப வருமானமும் இன்னைக்கு நல்லபடியா இருக்குங்க. கணவன் மனைவி உறவு நிலையும் இன்னைக்கு ரொம்ப அந்யோன்யமா நல்லபடியா இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்பட்ட பின்னடைவுகள்லாம் நீங்கி பொருளாதாரம் நல்ல முன்னேற்றமா இருக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு யோகமான நாளாக இருக்குது. இடையூறுகள் எல்லாம் இன்னைக்கு தடுத்து கச்சிதமா உங்களோட காரியங்களை முடிக்கிறதுக்குரிய அமைப்பு இருக்குதுங்க. வேலையில முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. மாணவர்களுக்கு எதுலையுமே பொறுமையா இருக்கிறது நல்லது. கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆசிரியர்களால பாராட்டப்படுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ரொம்ப இனிமையான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வீட்டுல உள்ளவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்குருவாங்க. பணமும் தாராளமா இருக்கும். பெரியவர்களோட மதிப்பும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க குபேரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். சிலருக்கு இடம் வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளா கூட இருக்கலாம். அந்த யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில் செய்யறவங்களுக்கும் வேலையாட்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்குங்க. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பிரிந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களோட காரியங்களை நிறைவேற்றிக்கிறீங்க. அவங்களால நன்மைகள் நடக்கும். சிலருக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கும். வேலையிடத்துல ப்ரமோஷன் போன்ற தகவல்கள் இன்னைக்கு கிடைக்கலாம். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 12வது இடத்துல இருந்தாலும் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபரா இருப்பீங்க. மனசுல பாசமும் அக்கறையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. உங்க பின்னால பேசுறவங்களோட அடையாளங்களை தெரிஞ்சுக்கிருவீங்க. அதனால உங்களுக்கு மனசு வேதனைப்படக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குங்க. தேவையில்லாத வீண் செலவுகள் இருக்கும். நல்லா இருந்த பொருட்கள் எல்லாம் கெட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கு. சில பொருட்கள் பழுதாகி அதுல செலவுகளை கொடுக்கலாம். சிலருக்கு மருத்துவ செலவுகள் கூட ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையா இருக்கிறது நல்லதுங்க. செல்வ நிலையில எந்த பிரச்சனையும் இருக்காது. பெண்களுக்கு சில கலக புத்திக்காரர்களால வீட்டுல சில பிரச்சனைகளை எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். அமைதியா எதுக்குமே ஒரு தீர்வு காண்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு அடுத்தவங்களோட கெட்ட சகவாசத்தை எடுத்துக்காம நல்ல பழக்க வழக்கங்களை எடுத்துக்கிறது நல்லது. உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். எடுத்த செயல்கள்ல வெற்றியை பெறுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு வெற்றிகரமா முடியுங்க. சிலர் புதிய வேலைக்காக முயற்சித்தவங்களுக்கு இன்னைக்கு வேலைகள் கிடைக்கும். உங்களோட பொறுப்புகள் எல்லாம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். பண வரவும் நல்லா இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். வரவுக்கேத்த செலவு உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்கும். மனசுல ஒரு இனம் புரியாத கவலைகள் இருக்குங்க. காரணம் இல்லாத பயத்தால உடல்நிலையிலையும் சோர்வா இருப்பீங்க. சின்ன சின்ன தொந்தரவுகள் உடல்நிலையில இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும்.
இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியா நடந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும். காரிய தடைகள் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். பண தேவைகள் எல்லாம் நல்லபடியா பூர்த்தி ஆகுங்க. சாதகமான பலன்கள் நிறைய நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெரூன். அதிர்ஷ்ட எண் 19. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு தனாதிபதியான சந்திரன் லாபஸ்தானமான 11வது இடத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் வியாபாரம் நல்லா நடந்து பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும். அதுலயும் மெக்கானிக்கல் தொழில் நடத்துறவங்களுக்கு, மெடிக்கல் லைன்ல இருக்கிறவங்களுக்கு, டாக்டர் தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. மூத்த சகோதரரோட உதவிகள் இருக்கும். சகோதரரால் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குரிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு செல்ற வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்குங்க. அதுக்காக முயற்சியில இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு உழைச்சு முன்னேறணுங்கிற எண்ணம் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க. பொருளாதாரத்திலையும் சிறப்பான உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. உதிரி வருமானங்கள் இருக்கும். சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் திருப்திகரமான வியாபாரம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீங்க. அரசாங்க சலுகைகள், அரசாங்க அனுகூலங்கள்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். கோர்ட்டு கேஸு இது மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமா முடியும். வேலை இடத்துல அதிகாரிகளோட முழுமையான ஆதரவு கிடைக்குங்க. வரவும் சிறப்பா இருக்கும். மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதையுமே தீர ஆலோசிச்சு முடிவு செய்யறது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு அவசரப்படாம நிதானத்தை கடைபிடிக்கணும். வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க கண்ணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களை பத்தி தவறா பேசுறவங்க யாருங்கிறத இன்னைக்கு புரிஞ்சுக்கிருவீங்க. காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் ஆகலாம். நீங்க கொடுத்த வாக்க கூட இன்னைக்கு உங்களால காப்பாற்ற முடியுங்க. உங்களோட ஆரோக்கியமும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். பொருளாதாரத்திலையும் நல்ல வளர்ச்சி இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 39. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் கர்மஸ்தானமான 10வது இடத்துல தனகாரகனான குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. வேலையில உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல உயர்வடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. சொந்த தொழில் செய்யறவங்க புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு சந்தர்ப்பங்கள் கூடி வருங்க. மகிழ்ச்சியா இருப்பீங்க. பொருளாதாரம் மன நிறைவை கொடுக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்குங்க. வேலை நிரந்தரமா இருக்குமாங்கிற கவலையில இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மூத்த அதிகாரிகளால உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் இன்னைக்கு விலகி அவங்க உங்ககிட்ட நல்ல இணக்கமா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். பெண்களுக்கு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே உங்களுக்கு விரும்பிய நேரத்துல விரும்பியபடி கிடைக்குங்க. மனசுல இருந்த கனவுகள் நிறைவேறும். மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில இருக்கிறவங்க இன்னைக்கு சிறப்படையக்கூடிய நல்ல நாளா இருக்கு. சிலர் கேம்பஸ் இன்டர்வியூல எல்லாம் இன்னைக்கு செலக்ட் ஆவீங்க. நல்ல ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரங்க கண்ணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நாள்பட்ட வியாதிகள் கூட இன்னைக்கு மாற்று மருத்துவத்தால குணமாகலாங்க. மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். மன பயத்தை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சரியாகி பெரிய நிம்மதியை கொடுக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க லலிதா தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா ஒதுங்கி போயிடுறது நல்லதுங்க. மனசுல தேவையில்லாத கவலைகள் இருக்கும். மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்கும். குடும்பத்திலையும் உங்க கருத்துக்கு யாரும் ஒத்து வர மாட்டாங்க. கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அவசியங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வரலட்சுமியை வழிபட்டு காரியத்தை துவங்குறது சிறப்பா முடியும். ஆதாயம் நிறையவே இருக்குங்க. பண வரவுல எந்த தடையும் இருக்காது. குடும்பமும் நல்லா செழிப்பா இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் இன்னைக்கு கைக்கு கிடைக்கும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. சிம்மராசி. சிம்மராசிக்கு விரயஸ்தானாதிபதியான சந்திரன் பாகியஸ்தானமான 9வது இடத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும், குரு பகவான் ராசியை பார்க்கிறதும் சிறப்பு.
உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்களால் லாபம் இருக்கும். பங்காளி சண்டைகள் எல்லாம் விலகி சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர் அல்லது தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கும். நடந்து போன பழைய நல்ல நிகழ்வுகளை நினச்சி இன்னைக்கு மனசு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. புதிய நண்பர்களோட இன்னைக்கு சேர்க்கை இருக்கும். அவங்களால நன்மைகள் அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. பொது சேவையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளெல்லாம் மக்களால் இன்னைக்கு மதிக்கப்படுவீங்க. பெண்களுக்கு தந்தையாரோட உதவியும் அன்பும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பக்குவப்பட்ட பேச்சால காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல சிறப்படையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. கலை கல்லூரியில் இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு உயர்வடைவாங்க. மக நட்சத்திரக்காரங்க சக்தி கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய இடத்துல சரியாக காட்டி உங்களுடைய முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். பெரியவர்களோட அன்பும் ஆசையும் இன்னைக்கு நிறையவே இருக்கும். இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பார்க்க நினைச்ச ஒரு நபரை இன்னைக்கு சந்திச்சு அவங்களோட உதவிகளை எதிர்பார்ப்பீங்க. அவங்களும் உங்களுக்கு நல்லபடியா உதவி செஞ்சு காரியங்கள் தடையில்லாம நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. செய்யற வேலைக்கு தகுந்த சன்மானம் இன்னைக்கு கிடைக்கும். உடன்பிறப்புகளோட உதவியும் பெருசா இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு கிடைக்குங்க. அடுத்த மதத்து காரங்க அல்லது அடுத்த மொழிக்காரங்க உங்களுக்கு நல்ல உதவியா இருப்பாங்க. விலை உயர்ந்த பொருட்கள் சேருங்க. மஞ்சள் நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க. வேண்டாத நினைவுகள் மனசை அலக்களிக்கிற மாதிரி இருக்கும். மனசுல கவலைகளும் சங்கடங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சிலருக்கு வெளியிடங்கள்ல தர்ம சங்கடமான ஒரு சூழல் இருக்குங்க. புறம் பேசுவர்களால மனசு கொஞ்சம் கஷ்டப்படுற சூழ்நிலைகள் இருக்கும். எதையுமே காதுல வாங்கிக்காம நல்ல விஷயங்களை மனசுல எடுத்துக்கிறது நல்லது. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. தேவையற்ற கோபங்களை தவிர்த்து அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நல்ல காரியங்களை செய்யறது நல்லதுங்க. பெண்களுக்கு வேலையில கவனம் செலுத்தி வேறு எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லது. பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க. அடுத்தவங்க விஷயங்களை தலையிடாதீங்க. மாணவர்களுக்கு படிப்புல கவனம் செலுத்தாம மனசு தனிமையா இருக்க விரும்புங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வார்த்தைகள்ல சிதற விடாம கவனமா பேசுறது நல்லது. சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாம். அடுத்தவங்களுக்கு உங்களுடைய பேச்சு மன சங்கடத்தை கொடுக்கலாம். எதுலையுமே கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. காரிய வெற்றி கிடைக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பத்மாவதி தாயாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லதுங்க. சில கலக புத்திக்காரர்களால வீட்டுல குழப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு இறைவனோட சோதனை அதிகமாக இருக்கக்கூடிய நாளா இருக்குது. எதுக்குமே மனம் தளராம புத்திசாலித்தனமா செயல்படுறது நல்லதுங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க மாருதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூடி உறவாடுற நல்ல நாளா இருக்குதுங்க. மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும். ஒரு கலகலப்பான சூழ்நிலையில இருப்பீங்க. எந்த விஷயத்துக்கும் அதிகமா அலட்டிக்க மாட்டீங்க. பண வரவு தாராளமா இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7வது இடமான கலத்திரஸ்தானத்துல குரு பகவானோட சேர்ந்து இருந்து குருவும் சந்திரனும் ராசியை பார்க்கறது சிறப்பு. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். பண வரவுல எந்த தடையும் இருக்காது. குடுக்கல் வாங்கல்லாம் நல்ல லாபகரமா இருக்கும். சிலருக்கு சேமிச்சு வைக்கக்கூடிய அளவு பண வரவு இருக்குங்க. மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும். குடும்பத்துல உள்ளவர்களோட ஒற்றுமையும் நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு, லாட்டரி போன்ற விஷயங்கள் நல்ல லாபமா நடந்து பெரிய பண வரவை கொடுக்கும்.
பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கு. பெண்களுக்கு பேச்சு திறமையால வேலை இடத்துல புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுடைய திறமைகளால இன்னைக்கு நல்ல வருமானத்தை பெறுவீங்க. குடும்ப கௌரவம் உயருங்க. மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, விளையாட்டு போட்டிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. எந்த முயற்சியிலையும் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சு நல்ல பரிசுகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்க மாருதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தக்க சமயத்துல உதவின்னு தேவைப்படுற ஒருத்தருக்கு உதவி செஞ்சு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதற்குரிய சந்தர்ப்பம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கும். அலுவலகத்துல உங்களோட திறமைக்கு மதிப்பு கூடுங்க. அடுத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையாப்பட்டது உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல பல விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. நடக்கிறது இறைவன் செயல்னு பேசாம விட்டுடுறது நல்லதுங்க. மறதி அதிகமா இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இன்னைக்கு இருக்குங்க. உங்களோட கனவெல்லாம் நனவாகும். மனசுல இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். சிலருக்கு கோயில் திருவிழாக்கள், கோயில் விசேஷங்கள்ல கலந்துக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலையும் எந்த தொய்வும் இருக்காதுங்க. லாபகரமா நடக்கும். லைட் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு லைட் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு ருண ரோகஸ்தானமான 6வது இடத்துல சந்திரன் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. உடல் ஆரோக்கியத்துல ஒரு நேரம் நல்லா இருந்தாலும் இன்னொரு நேரம் உடல் ரொம்ப அலுப்பா இருக்குங்க. எந்த ஒரு வேலையிலையும் மனசு ஈடுபடாது. எதையோ பறிகொடுத்தது மாதிரி மனசுல ஒரு தவிப்பு இருக்கும். சிலருக்கு கடன் கொடுத்தவர்கள் பிரச்சனைகளை உண்டாக்கலாம். கடன் தொல்லையை கொடுக்கலாம். அல்லது நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். நீங்க கொடுத்த கடன் வராத சூழ்நிலைகள் இருக்கும். அது உங்களுக்கு மனசுல ஒரு கவலையை கொடுக்கலாம். பிள்ளைகள் விஷயம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல வருமானம் இருக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு எந்த ஒரு இழுபறியும் இல்லாம நல்லபடியா முடியும். பெண்களுக்கு யாரையும் ரொம்ப சீக்கிரமா நம்பிடுவீங்க. அந்த நம்பிக்கைக்கு இன்னைக்கு பங்கம் வரக்கூடிய சூழல்கள் இருக்குங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். புதிய நபர்கள் கிட்ட கவனமா இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு முயற்சிகள்ல முழுமையான வெற்றிகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. கல்வியில நல்ல உயர்வடைவீங்க. விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தொழில்ல போட்டிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. எல்லாத்தையும் சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. வம்பு வழக்குகள்ல இன்னைக்கு வெற்றி கிடைக்கும். வேலையில உங்கள் ஆர்வம் அதிகமாக இருக்கும். பணப்புழக்கம் சரளமா இருக்கும். லைட் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க தனலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல தேவையில்லாத கவலைகளும் சலனங்களும் இருக்குங்க. உங்களோட குறைகளை அடுத்தவங்க சுட்டி காட்டுறதுனால மனசு அலைபாயக்கூடிய அமைப்பு இருக்கு. பதட்டமான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. உங்க குடும்ப விஷயங்கள்ல அடுத்தவரோட தலையிட்டு தவிர்க்கிறது நல்லதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. உடல்நிலையிலையும் ஆரோக்கியம் சீரா இருக்கும். இன்னைக்கு கடவுள் பக்தி உங்கள்கிட்ட அதிகமா இருக்குங்க. பணப்புழக்கமும் சிறப்பா இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு லைட் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது இடத்துல ராசி அதிபதியான குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. பிள்ளைகள் கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகுங்க. பிள்ளைகள்கிட்ட ஒரு சமாதானமான நிலையில இருப்பீங்க. குடும்ப உறவுகளும் நல்ல ஒற்றுமையோட இருப்பாங்க. பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். தந்தையார்கிட்ட ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்திருந்தா அது கூட இன்னைக்கு சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்கு. அவரோட உதவிகள் எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கும். பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்கள் இன்னைக்கு முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். பெண்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில உதவிகளை பெறக்கூடிய நாளா இருக்குது. தந்தையார் உறவுல இருந்த விரிசல்கள்லாம் இன்னைக்கு விலகும். குழந்தைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்குங்க. மாணவர்களுக்கு
உயர்கல்வியில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க. ஆராய்ச்சி கல்வியிலலாம் உங்க திறமை வெளிப்படும். மூல நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். உடன் பிறந்தவர்களின் உதவி இன்னைக்கு நல்லா இருக்குங்க. எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மனசுல ஒரு பெருமிதமான எண்ணம் இருக்கும். சுய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. வீட்டுல ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். பொது சேவையில இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அதிகமான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மனசுல ஒரு இன்பமான சூழல் இருக்கும். பண வரவு ரொம்ப திருப்திகரமா இருக்கும். அரசியல்வாதிகள் எல்லாம் இன்னைக்கு பொதுமக்கள் கிட்ட நல்ல ஒரு மதிப்போடையும் மரியாதையோடையும் நடத்தப்படுவாங்க. வெள்ளை நிறம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அரசாங்க அனுகூலங்கள்லாம் கிடைக்குங்க. சில நல்ல காரியங்களை செஞ்சு அரசாங்கத்தால கௌரவிக்கப்படுவீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல செய்திகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே மெரூன். அதிர்ஷ்ட எண் 1, 7. மகர ராசி. மகர ராசிக்கு 7வது இடத்து அதிபதியான சந்திரன் சுகஸ்தானமான 4வது இடத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. இன்னைக்கு வீடு, கல்வி, வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குங்க. ரொம்ப நாளா கார் வாங்கணும், பைக் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் அதற்குரிய யோகம் பெறக்கூடிய ஆரம்ப நாளா இருக்குது. அதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்வீங்க. கல்வித்துறையில இருக்கிறவங்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க. வாழ்க்கை வசதிகள் எல்லாம் அதிகரிக்குங்க. ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலையில ஒரு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்களால நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பெண்களுக்கு தாயாரோட அன்பும் பாசமும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். தாயாரோட உதவிகளும் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். தாயாரின் சொத்துக்கள் மூலமா வருமானம் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தேக்க நிலை மாறும். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்குங்க. படிப்புல ஆர்வம் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட தேர்ச்சி விகிதம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெற்றவர்கள் உங்களை நினைச்சு பெருமைப்படும்படியான உங்களோட கௌரவம் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. சுய கௌரவம் அதிகமா இருக்கும். பிள்ளைகளோட முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க. கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல காரணம் புரியாமலேயே ஒரு விதமான பதட்ட நிலை இருக்குங்க. ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட சும்மா தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபடுவீங்க. உங்க பிடிவாத குணத்தை விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. உங்ககிட்ட தற்பெருமையே இன்னைக்கு அதிகமா இருக்கும். காரியத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி காரியம் நல்லா அதிர்ஷ்டகரமா முடியுங்க. போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே ஊதா. அதிர்ஷ்ட எண் 1, 9. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானமான 3வது இடத்துல 2ஆம் இடத்து அதிபதியான குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. குடும்பத்தாரோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு அதிகமா இருக்கும். மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்குங்க. தேவையில்லாத கலக்கங்கள் எல்லாம் மறையும். எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியா நடந்து நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய சிறப்பான நாள்னே சொல்லலாம். மனசுல உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். கௌரவமும் புகழும் அந்தஸ்தும் அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. சகோதர ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். சகோதரர்களால நன்மைகள் நடக்கும். சகோதரர்களுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். மாணவர்களுக்கு உங்களோட முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. மதிப்பும் மரியாதையும் உயரும். கல்வியில சிறந்த நிலையை அடைவதற்கான அமைப்பு இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். செய்யற வேலைகள்ல ஒரு வேகமும் நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் இருக்குங்க. சிலர்
குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க. மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. நிறைய நீங்களே ஆச்சரியப்படுற விஷயங்கள் நடக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத பேச்சுக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க விஷயங்களில் தலையிடாதீங்க. சில நேரம் மனசு குழப்பமாகவும் சங்கடமாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குதுங்க. மனசும் உடலும் தெம்பும் தைரியத்தோட இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட தொல்லைகளெல்லாம் விலகி ஆரோக்கியம் சீராக இருக்கும். குடும்ப ஒற்றுமையும் சிறப்பாக இருக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 8. மீனராசி. மீனராசிக்கு தனஸ்தானமான 2வது இடத்துல சந்திரன் தனகாரகனான குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுடைய பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும். பிள்ளைகள் உங்களோட விஷயங்களில் தலையிடாம ஒதுங்கி போயிடுவாங்க. தேவையில்லாத காரணங்களால பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து வெளிவரக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. பொது சேவையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான செயல்பாடுகளால் மக்களால் மதிக்கப்படுவீங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். பண வரவு தாராளமாக இருக்குங்க. பெண்களுக்கு உங்களோட பக்குவப்பட்ட பேச்சால் காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. வேலையில் இருக்கிறவங்க உங்களோட திறமையை வெளிப்படுத்தி புகழடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. மாணவர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். பெரிய மனிதர்களோட சேர்ந்து நல்ல விஷயங்களில் ஈடுபடுவீங்க. பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். உங்களோட பேச்சுக்கள் அடுத்தவரோட கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்குங்க. உங்களோட அறிவாற்றல் பேச்சு திறமை எல்லாம் இன்னைக்கு சிறப்பான வரவேற்பை கொடுக்கும். குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். லாபம் அதிகமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய வியாபாரம் இருக்கும். பண பிரச்சனைகள் தீருங்க. கல்வித்துறையில் இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். பிரயாணங்களில் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. தேவையான பிரயாணங்களை செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணத்தை தவிர்க்கிறது நல்லது. சும்மா ஊர் சுத்தாம வீட்டில் அமைதியாக இருக்கலாங்க. கூர்மையான பொருட்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஆரோக்கியத்திலையும் அக்கறையாக இருக்கணும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். பண வரவெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்குங்க. சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை பயன்படுத்திக்கிறங்க. நண்பர்களால் உதவியும் நன்மையும் இன்னைக்கு இருக்கும். சில நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சி உங்களோட பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.